ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழியலியோட தேர்ட் பர்ச்சேசிங் ப்ராடக்ட்ஸ் வீடியோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிளிப்பு, அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினி பேபி செட் கிளிப்பு, அப்புறம் வந்து பேபிஸ்க்கு வந்து சைட் பின் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பவு கிளிப், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் டிரான்ஸ்பரண்ட் மேட் கிளிப் ஒரு பாக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபிஸோட சைட் பின்னில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் டிரான்ஸ்பரண்ட் கிளிப் பார்த்தோம். இது வந்து மேட் ஃபினிஷிங் கிளிப்பு. இது வந்து மினி ஹவாய் கிளிப்புங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வெறும் நார்மல் ஹேர் பேண்டு பிளாக் கலரில். இது வந்து மேட் ஃபினிஷில் மினி ஃப்ளார் கிளிப்பு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் எலர்ஜியன் மினி கிளிப்பு தான். நிறைய கஸ்டமர் சன்ஃப்ளவர்லேயே மினி மாடல் கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களுக்காண்டி கொண்டு வந்தாச்சு. மோஸ்ட் வைரல் அண்ட் ட்ரெண்டிங் ஜிக்ஸாக் கிளிப்புங்க, அதில் மல்டி கலர் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கான ஸ்லைடு பின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி ஃப்ளவர்லேயே ஹோல் ஃப்ளவர் கிளிப் மாடல் கொண்டு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே மேட் ஃபினிஷிங் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிப்பன் மினி பவு கிளிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் நார்மல் எலிஜியன் கிளிப்பு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹேர் பேண்ட்லேயே ஹாட் மாடல் வச்சு நார்மல் ஹேர் பேண்ட் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து நிறைய பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த பட்டர்ஃப்ளை செயின்லேயே நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். வீடியோ வந்து லாஸ்ட் மினிட்ல எடுத்தது, ஸோ கொஞ்சம் வந்து கிளியராக இருக்காது. ஏன்னா இந்த வீடியோ வந்து சென்னையிலேருந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு எடுத்து அனுப்புனது. வீடியோ கிளியராக இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லா ஐட்டஸோட ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நமக்கு அனுப்பலாம். எல்லா கலெக்ஷனுமே ஸ்கூப்புக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கொஞ்சம் மீடியம் சைஸ் கிளிப் எடுத்திருக்கு. இந்த கிளிப்போட நேம் நார்மல் மினி கிளிப்பு தான், பட் நாங்கள் வந்து இது வந்து பிக் பாஸ் கிளிப்புன்னு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த கிளிப்பில் வந்து நடுவில் கண் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் மினி போக்கி கிளிப் தாங்க. இந்த டைம் மேக்ஸிமம் மினி கிளிப்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு குட்டி கிளிப்பும் நீங்கள் பார்த்து கொடுங்கக்கா, ஏன்னா எங்களுக்கு வந்து முடி ரொம்ப தின்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டியும் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பாக தாங்க எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைமே நம்ம கிஃப்ட் கிளிப் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுடுங்க. ஸோ தாராளமாக 2-3 பேக்கெட் எடுத்தாச்சு. நார்மல் சென்டர் கிளிப்பில் மீடியம் சைஸ் கிளிப்ஸ் தாங்க இதெல்லாம். டோட்டலாக இதில் வந்து 3 மாடல்ஸ் வரும். இது வந்து 1 இயர் பேபிக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு சைடு கிளிப்பு தான். இதுலேயே நிறைய மாடல் வெரைட்டிஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கிளிப்பில் டிஃப்ரெண்ட்ஸ் கலர் டிஃப்ரெண்ட்ஸ் மாடல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் 1 கலர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிக்சட் ஷேடில் வரும், டபுள் ஷேடில் வரும். அந்த மாதிரி ஃப்ளோரோ கிளிப்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் போட்டு அதுவும் நம்ம இதில் கொண்டு வந்தாச்சு. இந்த கொரியன் பின்னை ஸ்வேதாங்கிற கஸ்டமருக்காண்டியே தேடி எடுத்ததுங்க. ஏன்னா டெய்லி சிஸ்டர் கொரியன் பின் வந்துச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்கள் பொண்ணுக்காண்டி கொண்டு வந்தாச்சுங்க. இந்த ஹேர் பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டாக வரும். ஒரு கார்டில் வந்து 2 ஹேர் பேண்ட் இருக்கும். கார்ட் ஹேர் பேண்ட்லேயே பட்டர்ஃப்ளை அப்புறம் ஃப்ளவர் இந்த மாதிரி மாடல் கொண்டு வந்திருக்கோம். நெயில் பாலிஷும் ஸ்டாக் எடுத்தாச்சு. இந்த டைம் வந்து பவு கிளிப்பில் வந்து பேர்ல் பவு கிளிப் கொண்டு வரல, ஸ்டோன் பவு கிளிப் கொண்டு வந்திருக்கோம். சூப்பரான கலெக்ஷனுங்க. நானே எங்கள் அக்கா பசங்களுக்காண்டி அதில் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட் வந்து கொரியன் பிரேஸ்லெட்டும் எடுத்தாச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையோட செட் கார்டு, அப்படியே கார்டோடு உங்களுக்கு கொடுத்துருவோம். நார்மல் சாம் பிரேஸ்லெட் அதுவும் ரீஸ்டாக் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபினிட்டி கிளிப்பும் எடுத்தாச்சு. எவ்வளோ நேரங்க ஃபேன்சி ஐட்டமே பார்த்துட்ருக்க, வாங்க நம்ம ஸ்டேஷ்னரி கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். நம்மக்கிட்ட நிறைய குட்டி பாப்பா வந்து ஆர்டர் கொடுக்கறதுனால அவங்களுக்காண்டி ஒரு மினி டைரி நோட் புக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பர்சஸ். இதில் வந்து மிக்கி மவுஸ், பார்பி, அப்புறம் வந்து யூனிகார்ன் எல்லாமே இதில் வரும். இப்போ வந்து நம்மளோட லியோதாஸ் பாய்ஸ்காண்டி கன் ஷார்ப்னர் கொண்டு வந்தாச்சு. இந்த ஷார்ப்னர் வாங்கி நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ட்டூன் பென்சில்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், ரப்பர் வச்சது. என் பையனோட ஃபேவரட்டுங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே அவங்க வந்து ஒன்று எடுத்து அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. சன்ஃப்ளவர் பென்னு, இது ஜெல் பென்னு தான். சூப்பராக இருந்துச்சு. நம்ம அதை பிடிச்சி எழுதும்போது அந்த பின்னாடி அந்த ஃப்ளவர் வந்து ஆடிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பசங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. இது வந்து கார்ட்டூன் பென், நார்மல் பென் தான். சூப்பராக இருக்கும். குவாலிட்டி எல்லாம் சூப்பர் குவாலிட்டி. மார்ச் மந்த்தே எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஆல் தி பெஸ்ட். இது வந்து மல்டி கலர் பென்னு. இதில் ஸ்பைடர்மேன், பின்ன போக்கிமான் எல்லாமே இதில் வரும். இந்த ஒரு பென்னில் வந்து மொத்தம் 4 கலர்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காண்டி க்ரையான்ஸ் டைப் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஸ்மைலி க்ரையான்ஸு. இதுலேயே வந்து நார்மல் க்ரையான்ஸ் டைப் மாடலும் இருக்குது. இதுதான் அந்த இது. டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கலர் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிரின்சஸ்க்காண்டி யூனிகார்ன் பென் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஒன்னில் வந்து ஃப்ளவர் டைப் காமிச்ச மாதிரி இது வந்து பேக் சைடில் யூனிகார்ன் வந்து வந்திருக்கும். இதுவும் ஜெல் பென் தான்.
ஸோ நம்மளோட பர்ச்சேசிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஸ்கூப்போட அப்டேட் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்டேட்டுனா, நம்மக்கிட்டேயும் இனி ஸ்கூப் வந்து 149லேருந்து 349 வரைக்கும் இருக்கும். 149 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். இதுக்கு வந்து ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ் வரும். 249 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்குக்கு வந்து ஒரு 12 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் வரும். 349 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்குக்கு வந்து ஒரு 50 to 70 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் வரும். ஸ்கூப் புக் பண்ணுறவங்க உங்களுக்கு எந்த டைப் ஸ்கூப் வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டில் வந்து 249 ப்ளஸ் 349 ஸ்கூப் வந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். கிஃப்ட்டுனா நம்ம நார்மலாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற கிளிப்ஸோ வளையலோ எதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக இது உங்களோட கிஃப்ட்டுன்னு சொல்கிறத விட நேச்சரோட கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்குமே கிஃப்டாக கொடுக்க போகிறது வந்து சீட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த தக்காளி, கத்திரிக்காய், பாகக்காய் அந்த மாதிரியான சீட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அக்கா சீட்ஸ் வச்சு என்னக்கா பண்ண முடியும், அதுக்கு கூட 2 கிளிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்புங்க. என்கிட்ட நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கினது போக உங்களுக்கு நான் வந்து விதை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கும்போது அது நாளைக்கு வளர்ந்து ஒரு பூச்செடியாவோ இல்லை ஒரு தக்காளி, கத்திரிக்காய் அந்த செடியாவோ வரும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும். நான் கொடுத்துருக்குற சீட்ஸ்லேருந்து வளர்ந்த செடியெல்லாம் நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது அதில் எனக்கு ஒரு சந்தோஷங்க. போகிற போக்கில் ஒரு சோசியல் சர்வீஸ்னே வச்சுக்கோங்களேன். இதுவுமே எல்லாத்துக்குமே கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து இதெல்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு அனுப்பி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து மெசேஜில் சொல்லிடுங்க. இந்த கிஃப்ட் ஐடியா நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆர்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்ன அப்படின்னா கொரியர் போடும்போது உங்களோட ட்ராக்கிங் ஐடியும் சேர்த்து இனி வாங்கிடலான் இருக்கும். ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து அதுலேயும் கொஞ்சம் சீட் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் ரிசீவ் ஆகி 1 வீக் கழித்து எனக்கு இன்னும் ப்ராடக்ட் வரல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுங்கிற மெசேஜ் நமக்கு வந்துடும். இன்னும் எனக்கு ப்ராடக்ட்டே கைக்கு வரல, ஸோ நீங்கள் வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. உங்களோட ட்ராக்கிங் ஐடியை நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறீங்க, நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்கன்னு நினச்சிட்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. ஏன்னா நம்ம வெறும் 250க்கு தான் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். அந்த 250 ப்ராடக்ட்ஸும் வாங்கி வச்சுட்டு எனக்கு இன்னும் என்னோடய பொருள் வரல, ஸோ என் 250 வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 to 5 பிஸ்னஸ் டேஸுங்க தான். கரெக்டாக 4-5 நாளைக்குள்ளே வந்துடும், சாட்டர்டே சண்டே சேர்க்காம. ஸோ உங்களோட ஆர்டரை மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஐடியா இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா தமிழியாலி ஃபேன்சி ஷாப் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட பர்ச்சேஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஆர்டரில் மீட் பண்ணலாம். பாய்.